யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக துர்க்கையோட மந்திரங்கள் அனைத்துமே துக்கத்தை போக்கக்கூடியது. துக்கத்தை போக்கக்கூடியவள் துர்க்கை, கேட்டதை கொடுக்கக்கூடியவள். இதில் உங்களுக்கு சூலனி துர்க்கை, வனதுர்க்கை, சபரி துர்க்கை, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதில் தீபதுர்க்கை விசேஷமானவள். இந்த தீபதுர்க்கையோட மந்திரத்தை காலை மாலை 2 வேளையும் சொல்லலாம். தீபத்தை ஏற்றியும் சொல்லலாம். அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்துட்டே ஜபிக்கலாம். இந்த தீபதுர்க்கையை ஜபிக்கக்கூடியவர்கள் ஞானத்தை அடைகிறது ரொம்ப சுலபம். அஞ்ஞானம் விலகும், ஞானத்தை அடைய முடியும். மனதில் ஒரு சாந்தி நிலவும். பார்த்த உடனே மற்றவர்களால் வசீகரிக்கக்கூடிய ஒரு தோற்றம் உண்டாகும். ஒரு வசிய சக்தி தானே வரும். இப்போ சாதாரணமாக இந்த புருவ மத்தியில் இந்த தீப துர்க்கையோட மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணால் ஜோதி தெரியும்னு சொல்லுவோம். ஜோதி தெரிகிறது முக்காலத்தை அறிய உதவியாக இருக்கும். முக்காலம்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் அறியறதுக்கு இந்த ஜோதி மிகப்பெரிய வரசக்தி தரக்கூடியதாக இருக்கும், வரம் தரக்கூடியதாக இருக்கும். ஜோதி என்பது நல்ல மஞ்சள் வடிவில் ஜொலிக்கக்கூடியதாக தெரியும். ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெரியும். அது ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஜோதி யாருக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு இன்ட்யூஷன், வரப்போகிற விஷயங்களை முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை, சக்தி கிடைக்கும். இது பெண்கள் சொல்லமான கட்டாயம் சொல்லலாம். ஆண் பெண் 2 பேரும் சொல்லலாம். 2 பேருக்கும் இது ஒரே நியமனம் தான். துர்கா அஷ்டோத்திரம் சொல்லலாம், துர்கை தேவி மகாத்மியம் படிக்கலாம், துர்கையோட சகசரநாமம் சொல்லலாம். இதுக்கு கூட இந்த கூடுதலாக செய்யக்கூடிய பூஜை. ஆனால் சாதாரணமாக நித்தியம் வீட்டில் ஒரு 32 முறை காலை வேலை சொல்லி தீபமேற்றி துர்கையோட அஷ்டோத்திரம் சொல்லி சிவப்பு மலர் பூக்களால் அர்ச்சித்து அல்லது குங்குமத்தால் அர்ச்சித்து இந்த வெத்தலை பாக்கப்பழ நைவேத்தியம் அல்லது கல்கண்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு வந்தால் நினைத்த இஷ்டகாரிய சித்தி உண்டாகும். எப்பயும் கிடைக்கக்கூடிய சித்திகளை நியாயமான முறையில் பயன்படுத்தணும். தவறான வழியில் பயன்படுத்தவும் கூடாது, ஆவேசப்படவும் கூடாது. ரொம்ப நிதானம் தேவை. இந்த தேவியோட மந்திரத்தை ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு 3 உலகிலும் ஜெயம் உண்டு, பயமில்லை. இப்போ இந்த மந்திரம் தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் அமும் துர்கே ஏகி ஏகி ஆவேசய ஆவேசய. இந்த ஆவேசய ஆவேசன்றது 2 வாட்டி எழுதிக்குங்க. ஆவேசய ஆவேசய குரோம் தும் துர்கே குரோம் ஹ்ரீம் ஆம் ஹும் பட் ஸ்வாஹா. ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் அமும் துர்கே ஏகி ஏகி ஆவேசய ஆவேசய குரோம் தும் துர்கே குரோம் ஹ்ரீம் ஆம் ஹும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டு வரும்பொழுது தோல்விகள் நம்ம நெருங்காது. நீங்கள் யோக மார்க்கத்தில் இந்த 2 புருவங்கள், இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நெற்றியில் மத்தியில் இந்த குங்குமம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல தீப வடிவாக தியானம் செய்தால் ஜோதி தரிசனம் கிடைக்கும். முக்காலம் அறியக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சபையில் நடுக்கம் இருக்காது, நல்ல ஞானம் கிடைக்கும். இந்த தீப வடிவத்தில் இந்த துர்க்கையை ஜபிக்கிறதுனால நீங்கள் அடையக்கூடிய பலன் அபூர்வமானது. எந்திரங்கள் கூட உங்களுக்கு அவசியம் இல்லை. படம் வேண்டாம், கலசம் வைக்க வேண்டாம், வெறும் குத்துவிளக்கு ஆவாகனமே போகிறோம். இந்த தீப துர்க்கையை குத்துவிளக்கில் ஆவாகனம் பண்ணி வழிபட்டால் போகிறோம். இதுக்கு மண்டலங்கள் கணக்கான 1 மண்டலம் 2 மண்டலம் அப்படி இல்லாமல் தொடர்ந்தே ஜபிக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு நினைத்த காரியம் சித்திக்கிறதோடு இல்லாமல் இன்ட்யூஷன்ற ஒரு அற்புதமான ஒரு வரமும் கிடைக்கும்.